திருப்பிக் கொள்வோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, நம்முடைய தேவன் ஐஸ்வரியத்தின் தேவன் என்ற படம் நமக்குள்ளே இருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வரியத்தை நாம் காண முடியும். கவனிச்சு வாங்க, நம்முடைய தேவன் ஐஸ்வரியத்தின் தேவன் என்கிற ஒரு படம் நமக்குள்ளே இருக்கும் போதுதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வரியத்தை காண முடியும். நம்முடைய தேவன் ஒரு ஏழை என்கிற ஒரு படம் நமக்குள்ளே இருக்குமானால் அவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் வரப்போறது கிடையவே கிடையாது. நமக்கு தான் நஷ்டம். எத்தனை விளங்குச்சு? ஒரு விசுவாசி ஆண்டவர் ஏழை நான் ஏழை, ஆண்டவர் ஏழை நான் ஏழை அப்படி சொல்லிக்கிட்டு இந்த ஆள் ஏழையா இருந்தான்னா இப்ப யாருக்கு நஷ்டம்? இந்த விசுவாசிக்கு தான் நஷ்டம். அவருக்கு எந்த ஒரு நஷ்டம் கிடையவே கிடையாது. எனவேதான் பாருங்க, தேவனை குறித்த சரியான ஒரு படத்தை உடையவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் ஒரு ஏழை என்ற படம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் உபவாசிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கண்ணீர் சிந்தலாம், ஐஸ்வரியத்தை நாம் பார்க்க முடியவே முடியாது. ஏன்னா இங்க உள்ள தேவனை குறித்த தவறான படம் இருக்குது. ஆண்டவர் ஒரு ஏழை அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. இந்த படம் இருக்கிறனால நீங்க போய் இப்ப எவ்வளவுதான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வரவே வராது. அநேகர் பாருங்க, ஆண்டவர் ஏழை 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 ஏழைன்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்க சபைகள்ல. ஆண்டவர் ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை. ஆண்டவர் ஒரு ஏழை. ஆண்டவர் ஏழைன்னு யாருங்க சொன்னது உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு ஏழை உங்களுக்கு யாரு சொன்னது? ஆண்டவர் ஏழை கிடையாதுங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வானத்துக்கு பூமிக்கு அவர் சொந்தக்காரர். ஆமென். வானத்துக்கு பூமிக்கு அவர் சொந்தக்காரர், ஓனர் அவர் தான். அவரை போய் எப்படி நீங்க ஏழைன்னு சொல்ல முடியும்? பாருங்க, அநேகர் பாருங்க ஆண்டவர் வந்து ஏழை ஆக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்துருக்கீங்களா? சிலருக்கு வந்து வழுக்க இருக்கும் தலையில, சிலருக்கு வழுக்க தலை இருக்கும். இப்ப இவங்களுக்கு கம்பெனிக்கு ஆள் தேடுவாங்க. நம்மள மாதிரியே வழுக்க இருக்க ஆளவா தேடுறது. முடி நிறைய வச்சிருக்க ஆளை கண்டா பிடிக்காது. முடி நிறைய வச்சிருக்க ஆளை கண்டா பிடிக்காது. பிடிக்காத மாத்திரம் இல்ல, வந்து சொல்றது உங்களுக்கு சீக்கிரம் வழுக்க விழுந்து நான் நினைக்கிறேன், உங்களுக்கு சீக்கிரம் வழுக்க விழுந்துரும் சொல்லி இவருக்கு வழுக்க மாட்டனால ஊர்ல உள்ளவனுக்கு பூரா வழுக்க மாட்ட வரும்னு நினைக்கிறாரு. என்ன புத்தி பாருங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவருக்கு வழுக்க மாட்டை வந்துருச்சு ஏதோ ஒரு காரணத்தினால, அது என்னமோ பண்ணாரு, வழுக்க மாட்டே ஆகி போச்சு. ஆனா இப்ப இவர் என்ன தேடுறாரு? ஊர்ல உள்ளவனுக்கு பூரா அவருடைய பார்வை பூரா எங்கதான் இருக்கும்? யாரு மண்டை வழுக்கையா இருக்கு, யாரு மண்டையில முடி இருக்குது, இப்படிதான் தேடுவாரு. அதாவது இவர் வந்து கம்பெனிக்கு ஆள் தேடுறாரு. இதை போல பாருங்க, ஆள் தேடுறது. நம்ம ஒரு ஏழைனா அப்ப ஏழை மாதிரியே ஆளை தேடுறது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? நான் ஏழையா இருக்கிறேன், இப்ப ஆண்டவர் மட்டும் ஐஸ்வர்யவனா இருக்கலாமா? அதனால ஏன் செஞ்சிருவோம் பேசாட்ட அவரை ஏழை ஆக்கிடுவோம். அவரை அப்ப இயேசு ஒரு ஏழை, நானும் ஒரு ஏழை, நான் மட்டும் ஏழையா இருக்கலாமா? அப்ப அவர் என்ன செய்யட்டும், ஏழையா இருக்குன்னு சொல்லி பிரசங்கத்தை அடிச்சு அடிச்சு பிரசங்கம் பண்றது. அவர் ஒரு ஏழை, நானும் ஒரு ஏழை. என்னங்க புத்தி இது? வந்து அவர் எவ்வளவு பெரியவர், ஐஸ்வர்ய சம்பன்னர், அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவர். அவர் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை அளவே இட முடியாது, கணக்கே பார்க்க முடியாது, அவ்வளவு அவர்கிட்ட இருக்குது. அவரை போய் ஒரு ஏழை நம்ம சொன்னா அதனால அவருக்கு எந்த ஒரு நஷ்டம் கிடையவே கிடையாது. நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தாங்க நஷ்டம். இன்னைக்கு அநேக சபைகள்ல தப்பா பிரசங்கம் பண்றாங்க. தப்பா பிரசங்கம் பண்ணி சபையில இருக்கிறவங்க பூரா ஏழை ஆக்கிடுறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய எல்லாத்தையும் பார்த்தாவே ஐயோ பாவம் அப்படின்னு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் பார்க்கும் போது நம்மளும் இப்படி ஆகுன்ற சில புத்தி நமக்கு வந்துடக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி வந்துடக்கூடாது. நம்ம யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். எனவே பாருங்க, சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு கர்த்தர் இன்னார் என்ற ஒரு வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்து தேவனுடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். யாரை மகிமைப்படுத்தணும்?
தேவனை மகிமைப்படுத்தணும். நான் ஒரு ஏழையா இருக்கும்போது தேவனை நாம மகிமைப்படுகிறதை விட நான் ஐஸ்வர்யமான இருக்கும் பொழுது தேவனை நாம 1000 மடங்கு மகிமைப்படுகிறது. ஆமென். பாருங்க, ஒரு ஏழை இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஒரு ஏழை இருக்கிறாங்க. அந்த ஏழை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றாங்க. வரும் பொழுது ஒரு சாப்பாடு கூட வழி இல்லாம, ஒரு உடுத்துற கூட ட்ரெஸ் இல்லாம, ஒரு நல்ல எதுவுமே இல்லாம வர்றாங்க. இப்ப இவங்க வந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்தை விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்பட்டு மேல எழும்பி வந்து நல்ல ஒரு வண்டியில ஒரு கார்ல இப்ப சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், மகிமைப்படாதா? அவங்க ஏழையா இருந்ததை விட இப்ப எத்தனை மடங்கு மகிமைப்படும் கர்த்தருடைய நாமம்? 1000 மடங்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதான் சொல்றேன், இங்க இருக்கிற யாரும் ஏழையா இருக்கிறதுக்கு விருப்பப்படக்கூடாது. இங்க இருக்கிற யாரும் ஏழையா இருக்கிறதுக்கு விருப்பப்படக்கூடாது. அந்த சபைக்காரங்க இந்த சபைக்காரங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் பேசவே பேசாதீங்க. தேவனை பாருங்கள். உங்க அப்பா யாரு? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்பா போல பிள்ளை கொஞ்சமாவது செய்யணும், இருக்கணும். அதுதான் அப்பாவுக்கு பிறந்ததுக்கு அடையாளம். எத்தனை பேர் இருந்துச்சு? அதனால கம்பெனிக்கு ஆள் தேடாதீங்க. கம்பெனிக்கு ஆள்லாம் தேடாதீங்க. ஏழையா இருக்கிறதுக்கு விருப்பப்படாதீங்க. ஏழையா இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் திருப்பி சொல்றேன், போன வாரத்தை சொன்னதையே, உங்க பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. உங்களை ஒரு நாள் சீந்தி பார்க்காது, உங்க பேச்சு எடுபடாது, உங்களை ஓரம் கட்டிடுவாங்க. கர்த்தருடைய நாமம் என்ன செய்யாது? மகிமைப்படவே மகிமைப்படாது. நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கும் பொழுது உங்க பேச்சு ஈடுபடும், உங்களுடைய எல்லாரும் மதிப்பாங்க, கனம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து வரும். அதன் மூலமாய் கர்த்தருடைய வாசனை இந்த ஊருக்கு வீச ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தருடைய வாசனை என்ன செய்யும்? வீச ஆரம்பிக்கும். எனவே பாருங்க, சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை கற்றுக்கொண்டு தரித்திரத்தை உதறி தள்ளணும். இயேசு நாமத்துல தரித்திரத்தை உதறி தள்ளுறேன். என் வீட்டுக்குள்ள தரித்திரத்துக்கு இடம் கிடையாது. தரித்திரத்தை இயேசு நாமத்துல விரட்டி அடிக்கிறேன். என் வீட்டுக்குள்ள தரித்திரத்துக்கு இடம் கிடையாது, ஐஸ்வர்யத்துக்கு தான் இடம், ஆசீர்வாதத்துக்கு தான் இடம் சொல்லி உங்க வீட்டுக்குள்ள நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு முறைக்கு 1000 முறை சொல்லுங்க. இயேசு நாமத்துல தரித்திரத்தை வீட்டை விட்டு துரத்துறேன். தரித்திரம் என்னுடைய பங்கு கிடையாது, ஐஸ்வர்யம் தான் என்னுடைய பங்கு, ஆசீர்வாதம் தான் என்னுடைய பங்குன்னு சொல்லி பாருங்க. வாயை திறந்து பேசும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யங்கள் பலிக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள நின்று அழுகாதீங்க, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி புலம்பாதீங்க. சட்டியை தூக்கி நிறுத்தி விளையாடாதீங்க, ஃபுட்பால் விளையாடாதீங்க வீட்டுக்குள்ள. அதெல்லாம் நிறுத்திட்டு, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், வார்த்தைகளை பார்க்க எனக்கு உதவி செய்யும், சத்தியத்தை பார்க்க எனக்கு உதவி செய்யும், கல்வாரியை பார்க்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் சொல்லி பாருங்க. விசுவாசித்து மேலே எழுப்பி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை எழுப்பி வரல நினைக்கிறீங்க? நான் திருப்பி சொல்றேன், இங்க இருக்கிற யார் ஏழையா இருக்க கூடாது. அதுக்காக எவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில வருஷங்கள்ல நீங்க பெரிய பெரிய ஆட்களா இருக்கணும் இந்த ஊர்ல. ஆமென். வாசிப்போம் மறுபடியும் அந்த வசனத்தை. ஆகாய், வாசிக்கிறேன். ஆகாய் 2:8. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது தமிழ்ல அப்படி ஒன்றும் கொஞ்சம் நல்லா இல்ல மாதிரி தெரியுது எனக்கு. அதனால ஆங்கிலத்தில் வந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்கு பாருங்க. All the silver, all the gold is mine, say the Lord of hosts. தமிழ்ல சொல்றேன், எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எல்லா எல்லான்ற வார்த்தைங்க விட்டுட்டாங்க தமிழ்ல. பொண்ணு என்னுடையது வெள்ளி என்னுடையது போட்டாங்க தமிழ்ல. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது? எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் சாத்தானுடையது என்று சத்தியவேதம் சொல்லல. சாத்தானுடையது என்று சத்தியவேதம் சொல்லல, அது கர்த்தருடையது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. புரிஞ்சு? அனைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெள்ளி பொண்ணு என்று சொன்ன உடனேயே அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசாசு நினைக்கிறாங்க. வெள்ளியா பிசாசு, பொண்ணா அது பிசாசு. பிரதர் புத்தி சரியில்லை பிரதர், புத்தியை சரி பண்ணுங்க. நீங்க ஏதோ தவறான ஒரு இடத்துல இருக்கிறீங்க, முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க, அப்பதான் புத்தி சரியாகும். பாருங்க, அப்படியே போதிச்சு அடிச்சு பிரசங்கம் பண்ணி சபையில, வெள்ளியா தொட்டே பார்க்காத, தொட்டா நீ நரகத்துக்கு தான் போவ, பரலோகத்துக்கு போக மாட்டேன், பொண்ணை தொட்டே பார்க்காத அப்படின்னு சொல்லி அடிச்சு பிரசங்கம் பண்ணி பாருங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் ஏழை, பாஸ்டரும் ஏழை, பாஸ்டரும் ஏழை, சபையில் இருக்கிற எல்லாருமே ஏழை. ஏன்னா வெள்ளி பொண்ணெல்லாம் யாருடையது?
அது சாத்தானுடையது, அது பிசாசுடையது என்று போதிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, சத்திய வேதம் என்ன சொல்லுது? எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் யாருடையது? கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க, எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் கர்த்தருடையது. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழாமல் போனதுக்கு காரணம் இதுதான். எது காரணம்? வெள்ளி அது பிசாசுடையது, பொண்ணு அது குட்டி பிசாசுடையது, இப்படியே சொல்லி சொல்லி பிரசங்கம் பண்றது. அப்புறம் எப்படி மேல வர முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இன்னார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் எல்லா வெள்ளிக்கும் எல்லா பொண்ணுக்கும் அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் ஓனர். அத முதல்ல மனதில் வைங்க. உங்க அப்பா யாரு? எல்லா வெள்ளிக்கும் எல்லா பொண்ணுக்கும் அவர் தான் ஓனர், அவர் தான் சொந்தக்காரர். இவன் போய் தோண்டி எடுத்து வித்துக்கிட்டு இருக்கான் கடையில, அவ்வளவுதான். ஆனா உண்மையான ஓனர் யாரு? நம்முடைய தேவன் தான். அது மட்டும் இல்ல, இதை புரிந்து கொண்டு எடுத்து கொள்ளாததினாலே தான் பிள்ளைகள் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. எனக்கு வெள்ளி வேணாம், எனக்கு பொண்ணு வேணாம், இது பிசாசுடையது, இது பிசாசுடையன்னு சொல்லி சொல்லி இவங்க இப்படி பண்றதுனால இப்ப என்ன ஆயிடுது? இவங்கிட்ட வெள்ளி வர மாட்டேங்குது, பொண்ணு வர மாட்டேங்குது, பிள்ளைகள் எடுத்து நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையை யாரு அனுபவிக்கணும்? யாரு அனுபவிக்கணும்? நம்ம தாங்க அனுபவிக்கணும். அநேக சபைகள்ல தப்பா பிரசங்கம் பண்ணி எல்லாத்தையும் யார் எடுத்துட்டு போயிடுறா? அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க போட்டு நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் உள்ளத்துல ஒரு பெரிய ஆசை, ஐயோ போடுறதுக்கு ஆசையா இருக்குதே, இந்த பாஸ்ட் வேற பிரசங்கம் பண்ணி போட விட மாட்டேன்றாரு. உள்ள வேகுது, போடவும் முடியல. போட்டா பாஸ்ட் தொலைச்சு போடுவாரு, சச்ச பக்கமே திரும்பி பார்க்காத ஓடி போட்டு மத்தி விட்டுருவாரு. அந்த கத்துரை பந்தி திராசம் அப்பவும் திராசமும் தரவும் மாட்டாரு, ஓடி போட்டு பத்தி விட்டுருவாரு. அப்படின்னு பயம், உள்ள வேதனை. இருக்கிறீங்களா? ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. ஆகவே இங்கே வருகிறதாவது இதை புரிந்து கொண்டு இதை சுதந்திரித்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் எங்க அப்பாவுடையது. யாருடையது? இதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்த பிசாசு படைகளை, எந்த பிசாசு உருவாக்கல, இது பிசாசுடையதே கிடையாது. பிசாசுக்கு வெள்ளிக்கு பொண்ணுக்கு சம்பந்தம் கிடையவே கிடையாது. இது எங்க அப்பாவுடையது. ஆமென். அது மட்டும் இல்ல, வெள்ளி பொண்ணு என்ற மாத்திரத்திலே அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எப்படி என்றால், எல்லாம் கவனிச்சு வாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? யார் தூங்கலையே? எல்லாம் கவனிக்கிறீங்க இல்லையா? எப்படின்னா, எல்லாவற்றையும் எடுத்து கழுத்திலே மாட்டிக்கொள்வதைத்தான் இவர்கள் போதிக்கிறார்கள் என்று அநேகர் புரிந்து கொள்கிறார்கள். இப்ப நம்மளாம் பாருங்க, இந்த பிரசங்கம் பண்ற இல்லையா, வெள்ளி கர்த்தருடையது, பொண்ணு கர்த்தருடையது, ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் போதிக்கிறோம் இல்லையா? பாருங்க, இதை சிலர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே ரோடு ரோடா திரியதை பத்தி அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு பாருங்க, தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது தவறு. ஏனென்றால் இப்படிப்பட்ட முட்டாள்தனங்களை நாங்கள் ஒருபோதும் போதிக்கிறது கிடையவே கிடையாது. நாங்கள் எதை போதிக்கிறோம் என்றால், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் கர்த்தருடையது என்ன செய்யறது சொல்லுகிறது. எனவே இதை விசுவாசிக்க வேண்டும், இதை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க? ஆமென். இதை விசுவாசிக்கணும், சுதந்திரிக்கணும். சுதந்திரிச்சு யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அநேகர் இருக்கிறீங்க, ஆரம்பத்துல சாப்பாடு கூட வழி இல்லாதவங்க இப்ப 2-3 பவுன் நகை எடுத்துருக்கீங்க. முதல்ல சந்தோஷப்படுறது யாரு தெரியுமா? வானத்தை உண்டாக்கின தேவன். ரெண்டாவது சந்தோஷப்படுறாரு நாதான். அன்னைக்கு வரும்போது ஒண்ணுமா வந்தீங்க, இப்ப நிறைய நகையெல்லாம் எடுத்துருக்கீங்க. அடமானம் போனதெல்லாம் திருப்பி வந்துருச்சு, போனதெல்லாம் திருப்பி வந்துருக்குது. நான் சொல்றேன், உங்க வீட்டுல இருக்கிற அந்த அப்பா அம்மா சந்தோஷப்படுறதை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய பிரசங்க வீணாகல. என்னுடைய பிரசங்க வீணாகலங்க. நீங்க வாழ்ந்து சுகமா இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நான் தான். உங்க சகோதரி இருக்காங்க, காலையில வந்து கேட்டாங்க, பாஸ்டர் வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், கட்டமா வேணாமா? சொன்னேன், முதல்ல போய் கட்டுங்க, ஆரம்பிங்க. இயேசு நாமத்துல வீட ஆரம்பிங்க. ஏன்னா வீடு கட்டுறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சாதாரண வீட்டுல இருக்கிறது அது கர்த்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது. நல்ல வீட்டுல இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். இங்க வீடு இல்லாதவங்க வீடு கட்டிடணும் சீக்கிரம். வீடு இல்லாதவங்களா வீடை கட்டணும். நாம இயேசு நாமத்துல ரிப்பனை கட் பண்ணி பிரதிஷ்டை பண்ண போறேன். இயேசு நாமத்துல அந்த வீடு ஆண்டவருக்கு வேறு பிரிச்சு பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ண போறோம். அதான் கரெக்ட்.
ஆண்டவர் சீக்கிரம் வந்துட்டாருன்னா போனா போயிட்டு போகுது வீடு. சிலருக்கு பயம் பாருங்க, ஆண்டவர் வந்துட்டாருன்னா எல்லாம் வேஸ்டா போயிடும். ஆண்டவர் வந்துட்டாரு சொல்லிக்கிட்டு இருக்க ஆட்கள் இன்னைக்கு காணிக்கை வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு பெரிய ஜப கூட்டம் நடத்துறதுக்கு பெரிய பில்டிங் கட்ட போறோம், சீக்கிரம் காணிக்கை அனுப்புங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருன்னு மூச்சுக்கு 300 டிவில பிரசங்கம் பண்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு காணிக்கை வாங்குறீங்க பில்டிங் கட்டுறதுக்கு? தலைகளா இருக்கு பாருங்க அவங்க சொல்றது. டிவியில எங்க ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்புங்க, ஏன்னா நாங்க ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறோம். ஆண்டவர் வரப்போறாரு எப்போ வரப்போறாரு தெரியல சொல்லிவிட்டு அப்புறம் காணிக்கை வாங்குறதுக்கு அனௌன்ஸ் பண்றது. அது ஆண்டவர் வந்துருவாருங்க, அப்புறம் நீங்க பில்டிங் கட்டுறீங்கன்னா பாருங்க, பொறுத்த இருக்குதா? ஏதாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல வீடை கட்டுங்க, நல்லா இருங்க, அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். எத்தனை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க? ஆமென். வீடு இல்லாத சீக்கிரம் வீடெல்லாம் கட்டுங்க. எத்தனை கட்ட போறீங்க? ஆமென். அது மட்டும் இல்ல, இந்த ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சிலர் எவ்வாறு திரித்து அவர்கள் போதிக்கிறார்கள் என்றால், இந்த வசனத்தை எடுத்து அவங்க எவ்வாறு தவறா போதிக்கிறாங்கன்னா கவனிங்க. வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அப்படி என்றால் கர்த்தருடையத கர்த்தர்ட்ட கொடுத்துறணும், கர்த்தருடையத கர்த்தர்ட்ட கொடுத்துறணும், அதை நாம வச்சுக்கிற கூடாது. வெள்ளி என்னுடையது பொண்ணு என்னுடையது சத்தியவேதம் சொல்லுது இல்லையா? அப்ப நம்ம கிட்ட என்ன செய்யக்கூடாது? வெள்ளி இருக்கக்கூடாது, பொண்ணு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துறணும்? கர்த்தர்ட்ட கொடுத்துறணும் என்று அவர்கள் போதிக்கிறார்கள். எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க ஆட்கள். அது மட்டும் இல்ல, இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கவனிச்சுவாங்க, எத்தனை கவனிக்கிறீங்க? கழுத்துல போட்டிருந்தா அது தீட்டு, வெள்ளியோ பொண்ணோ அதை கழுத்துல போட்டிருந்தா தீட்டு, எனவே அதை எடுத்து காணிக்கை பெட்டிக்குள்ள போட்டு. விளங்குதா? மண்டையாற்றுக்கு விளங்குது. கழுத்துல போட்டிருந்தா அது தீட்டு, எனவே அதை எடுத்து எங்க போட்டுரு? காணிக்கை பெட்டிக்குள்ள போட்டுரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, கழுத்துல போட்டிருந்தா அது தீட்டு என்று சொல்லுகிறீங்களே, இப்ப அதை எடுத்து காணிக்கை பெட்டிக்குள்ள போட்ட காணிக்கை பெட்டி தீட்டாயிராதா? என்னங்க, கழுத்துல போட்டிருந்தா அது தீட்டு, அது அசுத்தம். இப்ப அதை எடுத்து எங்க போட போறீங்க? அப்ப காணிக்கை பெட்டி தீட்டாயிராதா? அப்ப காணிக்கை பெட்டிக்குள்ள போடக்கூடாதுல இவங்க பிரசங்கம் பண்றத பார்த்தா. அதாவது மக்கள்கிட்ட எப்படி பிடுங்கணுன்றதுக்கு ஐடியா. எத்தனை தெளிவா இருக்கிறீங்க? இங்க எல்லாத்தையும் உடச்சே பேசிடுவோம். அதனால தைரியமா சபைக்கு வரல. நீங்க எப்படி எல்லாம் ஜனங்களை ஏமாத்துறாங்க பாருங்க இந்த பாஸ்டர்கள்லாம். அதனாலதான் நல்ல சபைக்கு வரணும்னு சொல்றது, வார்த்தையை போதிக்கிற சபைக்கு வரணும்னு சொல்றது. அவங்களும் பைபிளை வச்சுதானே பிரசங்கம் பண்றாங்க என்று என்ன செய்யறது சொல்றது. சிலர் அவங்களும் பைபிளை வச்சுதானே பிரசங்கம் பண்றாங்க பாஸ்டர். பைபிள்ல வச்சுதான் அவங்க பிரசங்கம் பண்றாங்க. ஆனா பைபிளை வச்சு அந்த பைபிள் என்ன பிரசங்கம் பண்றாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் பைபிள்ல இருந்து என்ன வேண்டுமானாலும் பிரசங்கம் பண்ணலாம். பைபிள்ல இருந்து என்ன வேண்டுமானாலும் பிரசங்கம் பண்ணலாம். சாகுறதுக்கும் பிரசங்கம் பண்ணலாம், வாழ்றதுக்கும் பிரசங்கம் பண்ணலாம். பைபிள்ல சாகுறதுக்கு வசனம் இருக்குது, வாழ்றதுக்கு வசனம் இருக்குது. அதான் சாயங்காலத்தை பார்த்துக்கிட்டு வரோம். யோபுவின் பொய்யான குற்றச்சாட்டுகள். பைபிள் இருக்கிற வசனத்தை வச்சு சாகவும் செய்யலாம், பைபிள் இருக்கிற வசனத்தை வச்சு வாழவும் செய்யலாம். சிலர் வசனத்தை வாழ்றதுக்காக எடுக்கிறாங்க, சிலர் சாகுறதுக்காக எடுக்கிறாங்க. அநேகர் தவறாக யூஸ் பண்ணி செத்து போனார்கள், அநேகர் சரியா யூஸ் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்து சுகமாக இருக்கிறார்கள். எனவேதான் அவங்களும் பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. பைபிள் இருந்து என்ன பிரசங்கம் பண்றாங்க அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா என்ன பிரசங்கம் பண்றாங்களோ அதை நீங்க கேட்க போறீங்க, அதுதான் உங்க இருதயத்துக்குள்ள போகுது, அதுதான் உங்களுடைய எதிர்காலம் அமைய போறது. எனவேதான் எதை கேட்கிறோம் என்பதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். எதை கேட்கிறோம் என்பதை குறித்து கவனமாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். எனவே அருமையானவர்களே, கழுத்துல, காதுல, கையில, கால்ல போடுறவர்கள் போட்டுக்குங்க, அது தீட்டு கிடையாது, அது தீட்டு கிடையாது. அது மட்டும் இல்ல, எதையுமே போடாதவர்களை பார்த்தா அவர்களை அற்பமாகவும் எண்ணக்கூடாது.
அவங்கள மேலைங்களே என்ன செய்யக்கூடாது, என்ன இப்படி ஒண்ணுமே இல்லாம வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, மேலைங்களையும் பார்க்கவும் கூடாது. ஏன்னா அது அவருடைய சொந்த விஷயம், அவருடைய தனிப்பட்ட விஷயம். எத்தனைக்கு புரியுது? போட்டவர்களை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது, போடாதவங்களையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. போடுறவங்க போட்டுக்குங்க, போடாதவங்க ஆளை விடுங்க. இது அவருடைய சொந்த விஷயம். ஆனா அதுக்காக பைபிள் இருந்து வசனத்தை எடுத்து அதை வந்து நியாயப்படுத்தி பேசக்கூடாது. இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறது. அப்படித்தானே? இப்ப புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறேன், கவனிங்கள். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் கர்த்தருடையது, மகனே எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஏன் வெள்ளி ஏன் பொண்ணு யாருடையது, உன்னுடையதுப்பா அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது, கர்த்தருடைய வெள்ளி கர்த்தருடைய பொண்ணு எல்லாம் என்னுடையது, அவருடையதெல்லாம் என்னுடையது. யாருடையது? அவருடைய வெள்ளி அவருடைய பொண்ணு எல்லாம் யாருடையது, என்னுடையது. எனவே போட்டுக்கொள்ளுறவர்கள் போட்டுக்கொள்ளுங்க, இது உங்களுடைய சொந்த விஷயம். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை கவனிங்க. கர்த்தர் மேல் உள்ள அன்பினாலே வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் காணிக்கை செலுத்தலாம். காணிக்கைப்பட்டி தீட்டாயிரவே ஆயிராது. சில சொல்றாங்க இல்லையா, கழுத்துல போட்டிருந்தா தீட்டு, காணிக்கைப்பட்டியில போட்டா தீட்டு இல்லைங்க. கழுத்துல போட்டாலும் தீட்டு கிடையாது, காணிக்கைப்பட்டியில போட்டாலும் தீட்டு கிடையவே கிடையாது. எனவே கர்த்தர் மேலே அன்பா இருக்கிறவர்கள், நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஒருவேளை உங்களுக்கு தங்கத்தை காணிக்கையா போடுறது விருப்பப்பட்ட காணிக்கையா போடுங்க, வெள்ளியை காணிக்கை போடுறது விருப்பப்பட்ட வெள்ளி காணிக்கை என்ன செய்யுங்க, போடுங்க. நிச்சயமா அதற்குரிய அறுவடை கர்த்தர் செய்வார், உங்களுக்கு தருவார். ஆமென். ஒரு சிலர் அப்படி போட்டிருக்கிறாங்க. எனவே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஜனங்கள் வெள்ளியையும் பொன்னையையும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தகப்பன், அவர் தரித்திரத்தின் தகப்பன் கிடையவே கிடையாது. எல்லாரும் கரங்களுக்கு சொல்லுவோம், என்னுடைய தகப்பன் ஐஸ்வர்யத்தின் தகப்பன், என்னுடைய தகப்பன் தரித்திர தகப்பன் அல்ல. இதை மனதில் ஆழமாய் பதித்து கொண்டு போங்க வீட்டுக்கு. ஒரு நாள் ஏழையா இருக்க நான் மாட்டேன். நான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்றேன், ஒரு நாள் நான் ஏழையா இருக்க மாட்டேன், ஒரு நாள் நான் வந்து வறுமையில் இருக்க மாட்டேன், ஒரு நாள் நான் ஓட்டாண்டி இருக்கவே மாட்டேன், ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கூட நான் ஏழையா இருக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். சொல்ல 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 காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்ய நம்மளுடைய கரத்திலே சேர்க்க ஆரம்பிக்கிறார். ஆமென். நீங்களும் இப்படி சொல்லுங்க டெய்லியும், ஒரு நாள் நான் ஏழையா இருக்க மாட்டேன், ஒரு நாள் நான் காசு இல்லாம இருக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய், அவர் என் மேய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் எனக்கு காசுக்கு குறை வரவே வராது. ஆமென். அது மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது, ஐஸ்வர்யத்தின் தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சத்தியவேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது, ஐஸ்வர்யத்தின் தேவன் மேலே என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். கவனிங்க, அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் ஹேகின் போன்ற ஆட்கள்லாம் எப்போதும் ஐஸ்வர்யம் பணம் பொருள் இதைத்தான் அவங்க போதிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது தவறு. ஏனென்றால் நாங்கள் அதை போதிப்பது கிடையாது, நாங்கள் தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறோம், போதிக்கிறோம். ஐஸ்வர்யத்தை நம்புங்கள் என்று போதிப்பது கிடையாது, ஐஸ்வர்யத்தின் தேவன் மீது நம்பிக்கை வைங்கள் என்று நாங்கள் சபையிலே போதிக்கிறோம். யாரும் தவறாக என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ள கூடாது. திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். போதும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். எதை நம்புகிறவன் விழுவான்? தன் ஐஸ்வர்யத்தை, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை நம்பக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் தேவன் என்ன செய்ய வேண்டும்,
நம்ப வேண்டும். ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்தாரே அந்த தேவன், அவர் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் பணத்தை நம்பி நீங்கள் வாழக்கூடாது. பணத்தை உங்களுக்கு கொடுத்தாரே அந்த தேவனை நம்பி என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வாழ வேண்டும். எனவே நீங்கள் ஐஸ்வர்யத்தை நம்புங்கள் என்று நாங்கள் ஒருபோதும் போதிப்பது கிடையாது. அது முட்டாள்தனமான ஒன்று. நாங்கள் எதை போதிக்கிறோம் என்றால் ஐஸ்வர்யத்தின் தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்றுதான் நாங்கள் போதிக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். எதின் மேல் நம்பிக்கை வையாமலும்? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அப்ப எது மேல நம்பிக்கை வைக்க கூடாது? ஐஸ்வர்யத்தின் மேல. உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் இருக்குது, உங்க வீட்டுல பணம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை கொடுத்தது யாருதான்? கர்த்தர் தான். ஆனா அது மேல என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய நம்பிக்கையை வைக்க கூடாது. அதன் மேலே கண்ணை பதிக்க கூடாது. வாசிப்போம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். யார் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும்? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறாரே இந்த ஜீவனுள்ள தேவன், இந்த ஐஸ்வர்யத்தின் தேவன், இந்த ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் மேல் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவே ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யத்தின் தேவன் மேல் ஒருவன் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கும் போது அவன் தரித்திரனாய் இருக்க முடியவே முடியாது. ஐஸ்வர்யத்தின் தேவன் மேல் ஒருவன் தன்னுடைய கண்களை பதிக்கும் போது அவன் ஏழையாய் இருக்க முடியவே முடியாது. ஐஸ்வர்யத்தின் தேவன் மேல் ஒருவன் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவன் வறுமையில் இருக்க முடியவே முடியாது. எத்தனை புரிகிறது? நீங்கள் யாரும் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? ஐஸ்வர்யத்தின் மேலா ஐஸ்வர்யத்தின் தேவன் மேலா? ஐஸ்வர்யத்தின் தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு பணம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை ஒரு சாதாரண நிலைமையில் நீங்க இருக்கலாம். ஆனா உங்க நம்பிக்கையெல்லாம் யார் மேலதான் இருக்கணும்? ஐஸ்வர்யத்தின் தேவன் மேலே இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே இயேசு என்ன செய்து முடித்தார் என்பதை நோக்கி பார்க்க வேண்டும். நான் சொல்கிறேன், சீக்கிரத்துல உங்களுடைய வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா உங்க நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல கிடையாது, ஐஸ்வர்யத்தின் தேவன் மேலே என்ன செய்கிறது? இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்ன சொல்கிறது என்றால், வாசிப்போம். 11:28 அடுத்த பகுதி. நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். தன்னை ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், ஆனால் நீதிமான்கள் என்ன செய்வாங்களாம்? துளிரை போல தலைப்பார்களாம். கவனிங்க, ஏன் இந்த நீதிமான்கள் துளிரை போல தலைப்பார்கள்னா, நீதிமான்கள் ஜீவனுள்ள தேவன் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் துளிப்பார்கள், செழிப்பார்கள், கனி கொடுப்பார்கள். ஆமென். இவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆகவே நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். நாம் ஐஸ்வர்யத்தின் தேவன் மேலே தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைக்க கூடாது. அது மட்டுமல்ல, கர்த்தர் பொன்னை விளைய செய்தார் என்று ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? பொன்னை விளைய வச்சிருக்கிறாராம். நீங்க விளைய வச்சிருவீங்களா? நெல்லை வேணா விளைய வைப்பீங்க, பொண்ணை வேணா விளைய வைப்பீங்க. இன்னும் வேற என்னென்னமோ இருக்குது, செடி கொடி எல்லாம் வச்சிருக்கீங்க. விதையெல்லாம் விற்கிறாங்க, அங்கே மார்க்கெட்ல விற்கிறாங்க. நீங்க பாவக்காய் விதை, அந்த வெசுண்டாக்காய் விதையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீங்க விதைச்சிங்கன்னா அது விளையும். நீங்க எங்கேயாவது கொஞ்சம் போய் தங்கத்தை கொஞ்சம் போய் பிச்சு மண்ணுக்குள்ள வச்சு முளைச்சு வாங்கினா முளைக்க நினைக்கிறீங்களா? அப்படி எதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணல. ஆனா ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் பொன்னை விளைய வைக்கிறார். பொன்னை விளைய வைக்கிறது பிசாசு கிடையாது. அதான் சொல்ல வர்றேன். அநேக சபைகள்ல தப்பா போதிச்சுட்டு இருக்கிறாங்க. பொண்ணு பிசாசு உடையது, தொடாதீங்க பிரதர். அடே அப்பா, பொண்ணை தொடாதீங்க, பிசாசு உடையதா? எந்த பைபிள்ல போட்டிருக்குது? பொண்ணு பிசாசு உடையது, பொண்ணை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரே பொண்ணு மேல நடந்துகிட்டு இருக்காரு பரலோகத்துல. இங்க தாரை கொண்டு போய் ஊத்திக்கிட்டு இருக்காரு ரோட்ல, அங்க ஆண்டவர் பொண்ணை ஊத்தி வச்சிருக்கிற ரோட்டுக்கு. பரலோகத்துல பொண்ணை ஊத்தி வச்சிருக்கிற ரோடெல்லாம் சுத்த பொண்ணாமே. இங்க 22 கேரக்டர் தான் இருக்குது, அங்க சுத்த பொண்ணு. ஒரிஜினல் நீங்க பாக்கணும்னா அங்கதான் போகணும். நீங்க அந்த கடை பாஸ்டர், அங்க ஒரிஜினல் பாஸ்டர் எல்லாமே டூப்ளிகேட் தான்.
நீங்க பரலோகத்துல போய் மாத்திரம்னா ஒரிஜினல் தங்கத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த ஒரிஜினல் தங்கத்தை கர்த்தர் ரோடு போட்டு வச்சிருக்காரு ரோட்ல. நம்ம அப்பா எவ்வளவு பெரிய இருந்ததை கவனியுங்கள். நம்முடைய அப்பா ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, நம்ம அப்பா ஒரு ஏழை கிடையாது, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் வந்து ஒரு தரித்திரம் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் அளவற்ற ஐஸ்வரியத்தை உடையவராயிருக்கிறார். ஆமென். இந்த வெளிச்சம் எல்லாம் உள்ள வரும் பொழுது நான் சொல்றேன், நீங்க ஏழையா இருக்க முடியாது, ஏழையா இருக்கவே முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் வாழ்க்கையில. அதனால தான் எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆதியாகமத்துல நாம் பார்க்கிறோம், பொன் விளைந்தது. என்ன விளைஞ்சிச்சு? எல்லாம் சொல்லணும், பொன் விளைந்தது. பொண்ணை விளைய வைக்கிறவரு கல்யாணத்துக்கு 10 பவுன் நகை தர மாட்டாராயா? இதுதான் விசுவாசம். பொண்ணை விளைய வைக்கிற கர்த்தர் என் பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு 20 பவுன் நகை, 50 பவுன் நகை, 100 பவுன் நகை தர மாட்டாரா? கர்த்தர் கொட்டுவார். ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற எல்லாரும் கவனிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். எல்லாரும் உங்க பைபிள்ல குறிச்சு வைங்க பேனாவுல. அவ்விடத்திலே என்ன விளையும்? பொன் விளையும். என்ன விளையும்? பொன்னை விளைய வைக்கிறது கர்த்தர் தான், வெள்ளியை விளைய வைக்கிறது கர்த்தர் தான், இரும்பை விளைய வைக்கிறது கர்த்தர் தான், வெண்கலத்தை விளைய வைக்கிறது கர்த்தர் தான். மார்பிள் நீங்க சொல்றாங்களே பெரிய பெரிய மார்பிள், அந்த மார்பிளை விளைய வைக்கிறது யாருதான்? கர்த்தர் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அப்பா மகா பெரிய ஐஸ்வரியவான். இந்த மனதில் இந்த படத்தை வையுங்கள். கர்த்தர்னா ஒரு ஏழை என்ற ஒரு படத்தை மனதில் வைக்க கூடாது. போன வாரமே சொன்னேன், போட்டோ போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க வீட்டுல. ஒரு தாடி வளர்த்தவர், ஒரு தள்ளாடுற ஒரு கிழவை மாதிரி ஒரு குச்சியை குண்டிக்கிட்டு கக்கத்துல ஒரு சாக பழக்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு அவரே தள்ளாட முடியாம அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு படம். அவர் ஏற்றுனாரு கிடையாதுங்க. இருக்கிறீங்களா? அது பாவம் எவனை காலத்துக்கு விக்கெட் மீட்டரை காட்டி வரைஞ்சு வச்சுக்கு ஆசை போட்டு வாங்கிட்டு கிடக்கிறான். அது கிடையாது ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய மார்பிள் மலைன்னு சொல்றான். அந்த மலையெல்லாம் உருவாக்கினவர், அதை விளைய வைக்கிறவர் தான் நம்முடைய தேவன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த படமெல்லாம் உள்ள வரும் பொழுது நான் சொல்றேன் மறுபடியுமாக, நீங்க ஏழையா இருக்க முடியவே முடியாது. போகும்போது வரும்போது இதை சொல்லுங்க, கர்த்தாவே மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பனர் நீர், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய ஐஸ்வர்ய வாழ்க்கையில் வந்து பலிக்கட்ட ஆண்டவரே, பலிக்கு நிச்சயமாகவே. ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் பொன்னை விளைய வைக்கிறவர். பொன்னை விளைய வைக்கிறது யாரு? தேவனா பிசாசா? சத்தத்தை காணோம். தேவனா பிசாசாங்க? பிசாசு கிடையாது என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். பொன்னை விளைய வைக்கிறது கர்த்தர். அது மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாளும் ஆண்டவர்கிட்ட போய் நெடுமுழங்கால் நின்று, ஆண்டவரே தயவு செய்து இந்த தோட்டத்துல கொஞ்சோன்னு பொண்ணை விளைய வைங்க ஆண்டவர் சொல்லி அவங்க உபவாசம் பண்ணி கேட்கல, எச்சி விழுந்தாமையும் கேட்கல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கத்தவும் இல்ல, கதறவும் இல்ல. ஆண்டவர் எப்படியாவது இந்த பொண்ணுன்னு சொல்றாங்க, என்னமோ அது எனக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் காமிங்களே, அப்படிலாம் கேட்கல. ஆதாமு வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் பொன்னை ஏதேன் தோட்டத்திலே விளைய வைத்தார். ஆதாமு பொண்ணு மேல நடந்துகிட்டு இருந்தான். பொண்ணு மேலதாங்க நடந்த ஆதாமு. அப்படித்தான் கர்த்தர் படைத்தார் என்பதை நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். லிவிங் பைபிள் என்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறான். பொண்ணு அங்க கடஞ்சான் பாருங்க, உருண்டை உருண்டையே கடஞ்சான் ஏதேன் தோட்டத்துல, ஆத்து ஓரத்துல. அவன் நடந்து தெரிஞ்சானா பாருங்க. ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நம்முடைய தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் ஒரு ஓட்டாண்டி கிடையாது. நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். ஆகவே ஆதாம் ஏவாளும் கெஞ்சி கெதறி ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து கத்தி, ஆண்டவரே கொஞ்சம் பொண்ணை கொடுங்க சொல்லி கேட்டனால ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் பொண்ணை வைக்கல. இவன் கேட்காமலே கர்த்தர் முன்கூட்டியே போட்டு வச்சாருங்க. இதுதான் நம்முடைய ஆண்டவர். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பொண்ணை விளைய வைத்த கர்த்தர் உங்க பிள்ளையுடைய திருமணத்துக்கு நகையை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். நிச்சயம் தருவார். உங்களுக்கு தருவார், உங்க பிள்ளைக்கும் தருவாரு. நீங்களும் போட்டுக்கங்க, உங்க பிள்ளைக்கும் போட்டுக்கங்க, போங்க. ஆமென். ஏனென்றால் சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம், ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவார் என்று சொல்லுகிறது. நமக்கு தேவையான சுகத்தை,
நமக்கு தேவையான பலனை, நமக்கு தேவையான சமாதானத்தை, நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை, நமக்கு தேவையான ஐஸ்வரியத்தை, நமக்கு தேவையான ஜெயத்தை, நமக்கு தேவையான நன்மையை, நமக்கு தேவையான பதிலை அவர் நமக்கு என்ன செய்வார்? அருள்வார். இயேசுவையே கொடுத்துட்டார்னா இந்த உலகத்துல இயேசுவோட வேற இது பெருசு கிடையவே கிடையாது. அவரையே கொடுத்துட்டார்னா என்னங்க தங்கம், வெள்ளி, பொண்ணு, வீடு, வண்டி, வாகனம் ஒண்ணுமே கிடையாது. எத்தனை புரியுது? மாப்பிள்ளைன்றாங்க, பொண்ணுன்றாங்க, குழந்தைன்றாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கர்த்தருக்கு. அவரையே சிலுவையில கொடுத்துட்டாருன்னா இந்த மாப்பிள்ளையை கொடுக்காது இருப்பது எப்படி? மாப்பிள்ளை நிச்சயம் கொடுப்பாரு. இந்த பிள்ளையை கொடுக்காது இருப்பது எப்படி? பிள்ளை நிச்சயம் கொடுப்பாரு. திருமணத்துக்கு தேவையான நகையை கொடுக்காது இருப்பது எப்படி? நிச்சயமா கொடுப்பாரு. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. அவரையே கொடுத்துட்டாருன்னா மத்ததை கொடுக்காது இருப்பது எப்படி? நிச்சயம் என்ன செய்வாரு? கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமாய் கொடுப்பா. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமா தருவாரு. விசுவாசத்தோடு போங்க வீட்டுக்கு. உங்களுக்கு என்ன தேவை நிச்சயமா கொடுப்பாரு. ஏன்னா அவரையே கொடுத்துட்டார்ல, அவருடைய ஜீவனே கொடுத்துட்டார்ல. ஆண்டவருடைய ஜீவனோட உலகத்துல பெருசு எதுவும் இல்லை. அவருடைய ஜீவன் தான் பெருசு. அவரையே கொடுத்துட்டாரு. மற்றது ஒண்ணும் கிடையவே கிடையாது. மற்றதெல்லாம் ரொம்ப அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அதை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அது மட்டும் இல்ல, அந்த பொன் நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் அந்த பகுதியை. வாங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 2க்கு வாங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த தேசத்தின் பொன் நல்லது. எல்லாம் சொல்லுங்க, அந்த தேசத்தின் பொன் நல்லது. உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்குது? அந்த தேசத்தின் பொன் கெட்டது அப்படி போட்டிருக்கா? அந்த தேசத்தின் பொன் தீமையானது அப்படி போட்டிருக்கா? அந்த தேசத்தின் பொன் பிசாசுடையது, யாரும் தொடாதீங்க அப்படி போட்டிருக்கா உங்க பைபிள்ல? என் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா அந்த தேசத்தின் பொன் நல்லது. ஏன் நல்லதுன்னா நல்ல தேவன் படைத்திருக்கிறார். நல்ல தேவனிடத்தில் வந்திருக்கிறது. எது? பொண்ணு. அப்ப பொண்ணு பிசாசுடையது கிடையாது, பொண்ணு கெட்டது கிடையவே கிடையாது. பொண்ணு கர்த்தருடையது, அது நல்லது. எல்லாம் சொல்லுங்க, பொண்ணு கர்த்தருடையது, அது நல்லது. கெட்டது நினைச்சீங்கன்னா அவருக்கு எந்த நஷ்டம் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், அன்னைக்கு சபைகள் தப்பா போச்சு வச்சிருக்காங்க. பொண்ணு கெட்டது, பொண்ணு தீமையானது, பொண்ணை தொடக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா இதனால ஆண்டவருக்கு எந்த ஒரு நஷ்டம் வரப்போறது கிடையவே கிடையாது. நஷ்டப்பட போறது நீங்க தான். ஆகவே பொண்ணை விளைய வைக்கிறது கர்த்தர் தான், பொண்ணை நமக்கு கொடுக்கிறது கர்த்தர் தான். அது நல்லது, அது நல்லது, அது கெட்டது கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு நல்லதை சிக்க வைப்பாராக. பாஸ்டர், அந்த பொண்ணு சிக்கவே மாட்டேங்குது பாஸ்டர். சிக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு சிக்க வைப்பாரு. எனக்கு தேவையான எல்லாவற்றையும் மாப்பிள்ளைய கர்த்தர் சிக்க வைப்பாரு. ஆமென். பொண்ணை கர்த்தர் சிக்க வைப்பாரு, தங்கத்தையும் சிக்க வைப்பாரு, பொண்ணையும் சிக்க வைப்பாரு. மகனுக்கு தேவையான நல்ல பொண்ணையும் சிக்க வைப்பாரு, பொண்ணையும் சிக்க வைப்பாரு. எல்லாத்தையும் அவரை சிக்க வைப்பாரு. நீங்க விசுவாசிக்கணும் கர்த்தரை. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, தேவ தயவு வெள்ளியையும் பொன்னையும் நமக்கு சிக்க வைக்கிறது, ஐஸ்வரியத்தை நமக்கு சிக்க வைக்கிறது என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வெள்ளியும் பொன்னை சிக்க வைக்கிறது யாருங்க? கர்த்தர். அவருடைய தயவு தான் சிக்க வைக்கிறது. வாசிப்போம் சங்கீதம் 105:37 வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுங்கையோடு புறப்பட பண்ணல. கர்த்தர் எப்படி புறப்பட பண்ணினாராம்? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினாராம். எல்லாம் சொல்லுங்க, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். வெள்ளி ஆகாது, பொண்ணு ஆகாது அப்படின்னா அப்புறம் கர்த்தர் வெள்ளியும் பொண்ணும் உங்க கையில கொடுத்து அவங்கள புறப்பட வைக்கணும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காலும் யோசிச்சு பாருங்க. வெள்ளியும் பொண்ணு ஆகாது, கூடவே கூடாது, அது தொட்டே பார்க்க கூடாதுன்னா அப்புறம் எதுக்காக கர்த்தர் வெள்ளியும் பொண்ணையும் இஸ்ரவேல் மக்களுடைய கையில கொடுத்து அவங்கள புறப்பட பண்ணணும்? உங்களை புறப்பட வச்சது யாரு? கர்த்தர். வெறுங்கையோடு புறப்பட வைக்கல, வெள்ளியும் பொண்ணையும் கர்த்தர் செஞ்சாரு, கொடுத்து புறப்பட வச்சாரு. சரி, இந்த வெள்ளியும் பொண்ணும் இவர்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? எவ்வாறு கிடைச்சது தெரியுமா? தேவன் எகிப்தியரின் கண்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு தயவு கிடைக்க செய்தார். என்ன செஞ்சாரு? தயவு கிடைக்க செஞ்சார். வாசிப்போம் யாத்திராகமம் 12. யாத்திராகமம் 12
35, 36. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால், என்ன செய்ததினால்? தயவு. அந்த வார்த்தையை கவனிங்க. தயவு கிடைக்க செய்தபடினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நல்லா கவனிங்க. இங்க நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு காரியம் தெளிவா விளங்குகிறது. தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். எகிப்தியருடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்தார். தயவு கிடைச்ச மாத்திரத்துல இவன் போய் கேட்கிறான், வெள்ளியை குடுன்னு கேட்கிறான், பொண்ணை குடுன்னு கேட்கிறான், அவன் அள்ளி அள்ளி கொடுக்குறான். இன்னைக்கு இங்க போய் எப்படியும் கேட்ட வாங்குவீங்களா நீங்க? இன்னைக்கு யார்ட்டையா போய் வீட்டுல இருக்கிற வெள்ளியை கொடு, பொண்ணை கொடுன்னு நீங்க கேட்டவங்க தருவாங்களா? அடிதான் கொடுப்பாங்க, அடிதான் கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, அங்க கொடுத்தாங்க, எகிப்திய மக்கள் கொடுத்தாங்களா? ஏன் கொடுத்தாங்களா? கர்த்தர் என்ன செய்தார்? தயவு உண்டாக்கினார். சொல்லுங்க மறுபடியும், கர்த்தர் தயவு உண்டாக்கினார். அப்ப தேவ தயவு என்ன பண்ணுகிறது? வெள்ளியையும் பொன்னையும் நமக்கு சிக்க வைக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவ தயவு எனக்கு வெள்ளியையும் பொன்னையையும் சிக்க வைக்கிறது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கர்த்தாவே பெரிய பெரிய பணத்தொகைகள்லாம் என் கையில வந்து சிக்குதாண்டவரே, நீங்க சிக்க வைக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். பணமே வரமாட்டேங்குது பேசுறதுக்கு பதிலா பெரிய பெரிய பணத்தொகைகள் இயேசு நாமத்துல என் கையில வந்து சிக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய வேணும், பெரிய இடம் வாங்கணும், பெரிய பில்டிங் எல்லாம் கட்டணும், நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அதனால வந்து சும்மா உட்கார்ந்து என்னத்தையும் வேண்டாத பேசிக்கிட்டு இருந்தா ஆகாது. பெரிய இடம் வாங்கணும், பெரிய பில்டிங் கட்டணும், கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அப்ப நிறைய பணம் தேவைப்படுது. அப்ப பாருங்க, இதெல்லாம் விசுவாசத்தான் வரப்போகுது. ஒன்னும் வராது, இது பாவம், இது தீட்டு, இது வந்து அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஒன்னும் வராம போயிடும். வெள்ளியையும் பொண்ணையும் யார் சிக்க வைக்கிறா? கர்த்தர் சிக்க வைக்கிறாரு. நீங்க சொல்லிக்கிட்டே போங்க வீட்டுக்கு போகும்போது, கர்த்தாவே வெள்ளியும் பொன்னையும் பணத்தையும் நீர் எனக்கு சிக்க வைக்கிறபடியால் உனக்கு ஸ்தோத்திரம். உலகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த பணம் தாங்க வரமாட்டேங்குது, உனக்கு வராமே போயிடும். ஆனா நான் சொல்றேன், எனக்கு சிக்கும் சொல்லி எனக்கு நிச்சயமா சிக்கும். ஏன்னா இயேசு சிக்க வைப்பாரு. ஆமென். சிக்கும் போது ஒரே கட்டா கட்டிடலாம், கடனை அப்புறம் அடைச்சு முடிச்சிடும். அப்படித்தான் கர்த்தர் பண்றாரு. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எகிப்திய மக்கள் இருக்காங்களே, இந்த மக்கள் ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கிறான். இந்த படத்தை நீங்க மனதில் கொண்டு வாங்க. ஏன் அழுதுகிட்டு இருக்கான்னா, ஒவ்வொரு வீட்லையும் மூத்த பிள்ளை செத்து போச்சு. இந்த இதை போய் நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. வீட்டுல எல்லா எகிப்தியருடைய பிள்ளைகள், எல்லா எகிப்தியருடைய வீட்லையும் மூத்த பிள்ளை ஆண் பிள்ளை செத்து போச்சு, தலை பிள்ளை செத்து போச்சு, தலை பிள்ளை அது ஆண் பிள்ளை செத்து போச்சு. வீட்டுல போட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில போய் நீங்க வெள்ளியும் பூனையும் கேட்ட தருவானா? சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சும்மா கேட்டா தரமாட்டான், அடிதான் போடுவான். வீட்டுல மூத்த பிள்ளை செத்து போச்சுங்க, தலைப்புல செத்து போச்சு, அது ஆம்பளை போய் செத்து போயிட்டான். வீட்டுக்கு வீடு, எல்லா வீட்லையும் பார்வோன் முதற்கொண்டு அடிமை பெண் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லார் வீட்லையும் மூத்த பிள்ளை அது ஆண் பிள்ளை செத்து போச்சு. இந்த சூழ்நிலையில நீங்க வெள்ளியும் பொண்ணையும் குடுறான்னு சொல்லி போய் கேட்டீங்கன்னா தருவானா? அவன் தந்தான் வேதம் சொல்லுகிறது. அள்ளி குடிச்சான். நீ இடத்தை காலி பண்ணி இந்த ஊரை விட்டு முதல்ல வெளியே போன்னு சொல்றான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தயவு கிடைக்க செய்தபடினாலே. அதனால நான் சொல்றேன், பணமே வராது, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வருவார் பணத்தை. ஆமென். இவன் தரவே மாட்டான், மண்டையில தட்டி கொடுக்க வைப்பாரு. ஆமென். அதுதான் என்னதுங்க, நான் தரவே மாட்டேன், நீ தந்துதான் ஆகணும். ஏன்னா தேவன் கொடுக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார், தேவன் தயவு உண்டாகி இருக்கிறாரு. அதனால நீங்க பாருங்க, முட்டி மோதி உருண்டுகிட்டு இருக்காதீங்க. இன்னொன்னு தெரியல பாஸ்டர், ஒரு மாதிரி உளராதீங்க. கடந்து உளரல விட்டுவிட்டு, கர்த்தாவே தேவ தயவு எனக்கு பணத்தை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். நான் திருமணத்தை எப்படி முடிக்க போறேன்? தேவ தயவு எனக்கு பணத்தை கொண்டு வரும். அந்த வீடை எப்படி கட்டி முடிக்க போறேன்? தேவ தயவு எனக்கு பணத்தை கொண்டு வரும். ஆமென். ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போறேன்? தேவ தயவு எனக்கு கொண்டு வரும். காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்ட போறேன்? தேவ தயவு எனக்கு பணத்தை கொண்டு வரும். ஆமென். விசுவாசிக்கிறீங்க? இப்படி தாங்க போனோம். தேவ தயவு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தலைப்புல செத்து போச்சுங்க வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு வீட்லயும், ஒவ்வொரு வீட்லயும் செத்து போச்சு. அழுதுகிட்டு இருக்கா மடியில போட்டு. இந்த சூழ்நிலையில போய் நீங்க வெள்ளியை குடுறா, பொண்ணை குடுறான்னு கேட்டா அவன் தருவானா? அவன் சொல்றான், இந்த முதல்ல பிடிச்சுக்க, இடத்த காலி பண்ணு போ.
தேவன் தயவு உண்டாக்கினார். வராத இடத்துல இருந்து, இங்க இருந்து வரவே வராது அப்படின்ற இடத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார் பணத்தை உங்களுடைய கையிலே. ஆமென். தேவனுடைய பெரிய தயையினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பெரிய தயையினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய திறமனால அல்ல, அவங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தினால அல்ல, அவங்களுடைய புத்தினால இல்ல, அவருடைய ஞானத்தினால இல்ல, 10 ஷிப்ட் 15 ஷிப்ட் நைட்டும் போதும் மாறி மாறி பார்த்தனால கிடையாது. தேவனுடைய பெரிய தயையினாலே இஸ்ரவேல் மக்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அதே தேவ தயவு இன்னைக்கு என் மேலையும் உங்க மேல இருக்குது. ஆமென். அதே தேவ தயவு என்னை உங்களையும் செல்வமாய் வாழ வைக்கும், செல்வமாய் வாழ வைக்கும். அதனால போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் பொழுது சொல்ல ஆரம்பிக்கணும், தேவ தயவு என்னை வாழ வைக்கிறபடியா ஸ்தோத்திரம், தேவ தயவு என்னை மேலே தூக்குகிறபடியா ஸ்தோத்திரம், தேவ தயவு எனக்கு வெள்ளியும் பொன்னையும் பணத்தையும் சிக்க வைக்கிறபடியா ஸ்தோத்திரம். இப்படிதான் நீங்க பேசணும். இப்படி பேசும்பொழுதுதான் எல்லாமே சிக்கும். வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு தானும் தப்பு, வேண்டாத பேசினாலும் தப்பு. இப்படிதான் என்ன செய்யணும், நீங்க பேச வேண்டும். ஆகவே ஒன்று, நாம் செல்வமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். இரண்டாவதாக, அவருடைய தயவு நம்மை செல்வமாய் வாழ வைக்கிறது. எனவே உம்முடைய தயையினாலே என்னை செல்வமாய் வாழ வையும் என்று அடிக்கடி நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை இருக்கிறீங்க? ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் ஐஸ்வரியத்தின் தகப்பன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஏழை கிடையாது, அவர் ஒரு பரதேசி கிடையாது, அவர் ஒரு பண்டாரம் கிடையாது, அவர் ஒரு ஏழை கிடையாது, அவர் ஒரு ஓட்டாண்டி கிடையாது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றால் என்ன அர்த்தம்? அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவர் என்று அர்த்தம். அவர் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை அளவிடவே முடியாது. அவருடைய பிள்ளை நானு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வெள்ளி, என்னுடைய பொண்ணு, என்னுடைய எல்லாம் உன்னுடையது. நீ விசுவாசிப்பாயானால் இது உன்னுடையதா என்ன செய்யும்? பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:19, என் தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என்ன செய்வார்? நிறைவாக்குவார். கரெக்டா கொடுப்பார். அப்படி இல்லை, கரெக்டா கொடுப்பார் பாஸ்டர், அப்படிலாம் கிடையாது. தேவைகள் சந்திக்கப்பட்டு மிச்சமும் இருக்கும். கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சு மிச்சமும் இருக்கும். வீடு கட்டி மிச்சமும் இருக்கும். இருக்கிறீங்களா? பிரசவ செலவெல்லாம் முடிஞ்சு மிச்சமும் இருக்கும். வண்டி வாங்கி மிச்சமும் பணம் செய்யும் கையில இருக்கும். மிச்சம் இருக்கிறது தான் சரியான ஒரு நிலை. அதான் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாரும் எழுப்பி இருப்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் கர்த்தருடையது. அவர் பொன்னை விளைய வைக்கிறவர். அந்த பொன் நல்லது. நான் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவன் கிடையாது, ஐஸ்வர்யத்தின் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன். தேவ தயவு எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. எனக்கு வெள்ளியும் பொன்னையும் தேவ தயவு கொண்டு வருகிறது. நான் போய் நைட்டும் போலும் தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்க போறது கிடையாது. தேவ தயவு என்கிட்ட கொண்டு வந்து அதை சேர்க்குது. தேவ தயவு எனக்கு தேவையான பணத்தை, எனக்கு தேவையான வெள்ளிய பொண்ணை தேவ தயவு கொண்டு வந்து ஏன் கரத்துல சேர்க்குது. தேவ தயவு கொண்டு வந்து சேர்க்குது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்கள் எங்களுடைய மனதிலே பதியட்டும், இருதயத்திலே பதியட்டும். இந்த சத்தியத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள உதவி செய்வீராக. இன்னும் அதிகமாய் இந்த சத்தியத்தை குறித்தான வெளிச்சத்தை எங்களுக்கு நீர் எங்களுக்குள்ளே போட வேண்டும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் ஏழையாய் இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல. நாங்கள் உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பட்டணத்திலே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டுமே கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. ஐஸ்வரியத்தின் தேவனே, உம்மை குறித்தான வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக எங்களுக்கு தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஏழைகளாக இருப்பது முடிய சித்தம் அல்ல, நாங்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பது முடிய சித்தம் அல்ல. நாங்கள் உமக்காக ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தாவே உம்முடைய சித்தம். கர்த்தாவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் செய்யப்படுவதாக. தகப்பன் அவிதமாய் செய்தபடியா நன்றி கர்த்தா. எல்லா கடன்கள் மாறட்டும் கர்த்தாவே, எல்லா ஏழ்மைத்தனங்கள் மறைந்து போட்டு கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கடன் கொடுக்கிறவர்களாய் ஒரு மாறட்டும். அவிதமாய் செய்ததற்காக நன்றி. அனுகூலங்கள் உண்டாகட்டும். உடைய தயவு எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.